सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। திருக் திருஷ்ய விவேகம் இதனுடைய சுருக்கத்தை நம்ம 36வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னொரு 10 ஸ்லோகம் சார், 37லேருந்து 46 வரைக்கும் சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு 37, 38 ஸ்லோகம் படித்து பாருங்க. अनादि कालम आरभ्य मोक्षात् पूर्वमिदं द्वयं व्यवहारे स्थितं तस्मात् उभयं व्यवहारिकम. என்ன சொல்ல வராரு? அனாதி காலம் தொட்டு, அந்த காலம் எப்போ தொடங்கிச்சின்னே தெரியாது. இந்த ஆவரண விஷயம் நமக்கு வந்து இந்த ஜெகத்து ஜீவன் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ காலம் சரி, எப்போ முடியும்? விதேக முக்தி அடைகிறப்பதான் இது முடியும். ஜீவனும் ஜெகத்தும் விதேக முக்தி அடையும் வரை விவகாரிக சத்தியம் என்றே சொல்ல வேண்டும். எதை? திருஷ்யத்தை. விவகாரிகம் அப்படின்னாலே நடைமுறை புலன்களுக்கு தென்படக்கூடியது. இது சத்தா அசத்தா? திருஷ்யம் திருஷ்யம் அசத்தான். ஆனா அசத்துன்னு நம்ம சும்மா சொல்லக்கூடாது, ஏன்னா நமக்கு சத்தியமாக தான் தெரியுது. அதனால இது சத்தியம்தான். அதனால வெறும் சத்தியம்னு சொல்லல, விவகாரிக சத்தியம். இதுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா பொய்யான சத்தியம். வேறு விதமா வேதம் சொல்லுது, பொய்யான சத்தியம்னு சொல்றது இல்லை, பொய்ன்னு சொல்லக்கூடாது, கீழான சத்தியம். அப்ப மேலான சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மேலான சத்தியம் நமக்கு வேணுமா, கீழான சத்தியம் வேணுமா? கீழான சத்தியத்தை பார்த்துட்டு இருக்கிற நாம எதை எதை உபயோகிக்கிறோம் தெரியுமோ? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், புலன்கள், பொறிகள், பிராணனு, இது அத்தனையும் உபயோகிக்கணும். அதனாலதான் வேத பாராயணத்துல சாந்தி மந்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, 3 விஷயத்தை சொல்லுது அந்த ஸ்லோகம். அந்த 3 தான் சச்சிதானந்தம். சத்து சித்து ஆனந்தத்தை வைத்துக்கொண்டு ஒரு சாந்தி மந்திரம் இந்த 3 கருத்தை சொல்லுது. எந்த சாந்தி மந்திரம்னு தெரியுமா? குட். அசத்தோமா சத் கமய. அசத் அப்படின்னா என்னது? மெய் அல்லாதது, பொய் அல்ல, மெய் அல்லாதது, அவ்வளவுதான். அதாவது உண்மையான மெய் அல்ல, அதான் அசத்துன்னா. அசத்துல இப்ப நம்ம இருக்கோம், அசத்துல இருந்து என்னை எங்க கொண்டு போகணும்? சத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்றார். அடுத்து விஷயம் நமக்கு தெரியல, அறிவு வரல இன்னும், அதனால நம்ம அறியாமையில இருக்கோம், இருட்டில் இருக்கோம். வெளிச்சத்துக்கு கொண்டு போ அப்படின்னா அறிவை கொடு அப்படிங்கிறதுக்காக அடுத்த தமசோமா ஜோதிர்கமய. இருட்டா இருக்கிறதுனால தெரியல, லைட்டா போடுங்க அப்படிங்கிறோம். அதுதான், அது கீழ், அது மேல். இன்னொன்று மிருத்தியோர்மா அமிர்தம் கமைய அப்படின்னா நம்ம பிறக்கிறோம் சாவுறோம், பிறக்கிறோம் சாவுறோம், இது மிருத்யு. இது வரக்கூடாது. மிருத்து, மரணமே இருக்கக்கூடாது. அதனாலதான் மகான்கள் மரணம் இல்லா பெரு வாழ்வு அதை அடையணும்னா, அதுக்கு பேரு தான் என்னது? மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தால் நம்ம எதை அடைந்தோம்? முக்தி, மோட்சம், விடுதலை, பேரறிவு, இப்படி எதை வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். இது அதை தான் சொல்றாரு. விவகாரிகம் அப்படின்னா
அனுபவ அறிவு, புலன்களுக்கும் அனுமானத்துக்கும் உட்பட்ட அறிவு. இதெல்லாம் நம்ம அனுபவ அறிவு தானே. உதாரணமா அனுபவ அறிவுக்கும் உண்மையான அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? உதாரணமா அது சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க பார்க்கறது இதெல்லாம் கீழானதுன்னு சொன்னோம். இதுக்கு மேலான அறிவு நமக்கு இருக்குதா இல்லையா? கீழானது இல்லை, இது பொய், இதோட மேல ஒண்ணு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? விவேகத்தால விசாரிக்கும் போது விவகாரிக சத்தியம் என்ன ஆகும்? வேறொரு பாரமார்த்திக சத்தியத்தை சார்ந்து இருப்பது தெரியும் நமக்கு. உடம்பு சரியில்லைன்னா தலை சுத்தும்பாங்க, அந்த முடியல தலை சுத்துதும்பாங்க. தலை சுத்துறது யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் உண்மையிலே தலை சுத்துதா? இல்லை, ஆனா சொல்றான் அப்படி. ஆனா பூமி சுத்துதுன்னு சொன்னா உண்மையா சுத்துதா இல்லையா? ஆனா யாரும் பார்த்தது இல்லை பூமி சுத்துனது. பூமி சுத்துது, சுத்துற பொருளை பார்க்க முடியல, சுத்தாத பொருள் சுத்துற மாதிரி பார்க்குறோம். எப்படி இருக்கு பகவான், என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? எதை சுத்துதோ அதை காட்ட வேண்டியதானே. சூரியன் இப்படி வந்து போகுது, அது வரல, அது நிற்குது. அது ஏன் அப்படி தெரியுதுன்னா பூமி சுத்துறதுனால அது வர்ற மாதிரி போற மாதிரி தெரியுது. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? விவேகத்தால. இப்படி விவேகத்தால கண்டுபிடிச்சவொடனே விவகாரியத்தில் இருக்கிற சத்தியம்னு சொல்லக்கூடிய இது என்ன ஆகி போகுது? இல்லைன்னு ஆகி போகுது. அப்ப பாரமாத்திரத்தை சார்ந்து இருக்குது. இது சுத்துது, அது சுத்தல. இப்ப ஏதோ ஒண்ணு சார்ந்து இருந்து அது பண்ணுது. அப்படி அதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஆனால் நமக்கு அனுபவம் ஆகுறது எது? பூமி நிக்கிறதா இல்லாட்டி சூரியன் நிக்கிறதா? சூரியன் நிக்கிறது இல்லை, சூரியன் நகருது, பூமி தான் நிக்குது. அதுதான் நமக்கு அனுபவம் ஆகுது. அதாவது அனுபவ அறிவு பிரகாரம் நம்ம பேசுறோம் என்னன்னு, சூரியன் சுத்து. ஆனா இதை விட ஒண்ணு சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும். அது எல்லாரும் ட்ரெயின்ல போயிருக்கிறீங்க, வேகமா போகுது, ஜன்னல் வழியா பாருங்க. ஜன்னல் வழியா பார்த்தா என்ன தெரியும்? ட்ரெயின். அப்ப உங்களுக்கு உடனே என்ன புரியுது? ட்ரெயின் நிக்கல, போயிட்டுதான் இருக்குது. ஆனா அது அப்படி பின்னால போற மாதிரி மரங்கள், பிளாட்ஃபார்ம், அது எல்லாம் பின்னால போற மாதிரி தெரியுது. அது பொய்ன்னு சொல்லி நீங்க இக்னோர் பண்ணிருக்கீங்க. அது பிரத்யட்சமா தெரிஞ்சுது. இதுல எது அனுபவ அறிவு? பார்க்கறது, புலன்களால பார்க்கறது தான் அனுபவ அறிவு. விவேகத்தால பார்க்கறது உண்மையான அறிவு. அதுதான் இங்க சொல்றாரு. இது பொதுவா இருக்குது, அனைவருக்கும் இது பொதுவா இருக்குது. உலகம் சுத்துறது, சூரியன் சுத்துறது, இந்த மாதிரி ட்ரெயின்ல போறப்ப அது நகர்றது, இதெல்லாம் அனைவருக்குமே இது பொது. இப்போ இந்த மாதிரி பார்க்குற ஜீவன் யாரு? நாம தானே. இப்போ இந்த ஜீவனுக்கு என்ன பேரு? இந்த 37 38 என்ன சொல்ல வர்றாருன்னா, பொதுவா சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜாக்கிரதையில் இருக்கிறப்ப ஒரு ஜீவனாகவும் கனவுல இருக்கிறப்ப ஒரு ஜீவனாகவும் ரெண்டுக்கும் அப்பால இருக்கிற ஒரு ஜீவனாகவும் இருக்கிறத பிரிச்சு காட்ட போறார். அதான் இங்க நடக்குது. இப்ப சொல்லுங்க, ஒருவனுக்கு மட்டும் ஒரு உருவம் தெரியுதுங்க, மற்றவர்கள் அந்த உருவத்தை பார்க்கல. யாரும் சாய்பாபான்னு வச்சுக்கோங்க, ஒரு சாய்பாபா, சீரடி சாய்பாபா பக்தர் ஒருத்தர், எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இந்த சீரடி சாய்பாபா வர்றாரு அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கு தெரியுது? எல்லாருக்கும் தெரியல, ஆனா அவருக்கு மட்டும் தெரியுது. அப்ப அவருக்கு மட்டும் தெரியுது, அவர் மட்டும் பார்க்கறாரு, நாம எல்லாம் பார்க்கல. அது யாரு? அந்த ஜீவன் யாரு? சிதாபாச ஜீவன் தான் பொதுவா இருக்கிறது. எல்லாரும் பார்க்கறாங்க, நானும் பார்க்கிறேன். சூரியன் வருது போகுது, பூமி சுத்துறதுங்கிறது விவேகத்துல சொல்றோம். ஆனா பூமி நிக்குது, சூரியன் வருது போகுதுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். பிராதிபாசிக ஜீவன். நீங்க கனவு காண்றீங்க, உங்க கனவுல ஒரு புலியோ சிங்கமா வருது, நான் பார்த்தேன்னா
இல்லை நீங்கள் பார்த்த கனவு நான் பார்ப்பேன்னா பார்க்க முடியாது. அதனால ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்சு பல பேருக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அந்த ஜீவன் யாரு? பிராதிபாசிக சக்தி. அது அவனுக்கு சத்தியம்தான். நாம இங்கே சொல்லலாம், அவன் பார்க்குறானே, சரி சொல்ற நான் பார்த்தேனே அப்படிங்கிறான். கனவு கூட அப்படிதான், அவன் பார்க்குறானே உண்மையா இருந்துச்சே அப்படின்னு. இப்போ இந்த ஜெகத் ஜீவனுக்கும் கனவுல பார்க்குற ஜெகத் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஜெகத் ஜீவன் பொதுவாக இருக்கு எல்லாருக்கும். கனவுல அவன் பார்க்குற ஜெகத் ஜீவனு அவனுக்கு மட்டும் இருக்கு. அதனாலதான் அது பிராதிபாசிகம். அவனுக்கு அது பிராதிபாசிகம். இதுதான் கனவு. இன்னும் இதை சுருக்கி சொல்றதா இருந்தா இரண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, வெளியே இருப்பதால் நமக்கு தெரிகிறது விவகாரியம். வெளியே இருக்கு, அது தெரியுதா? அது எல்லாருக்குமே தெரியுது. அதனால இதுக்கு என்ன விவகாரியம்னு பேரு. எனக்கு தெரிகிறதெல்லாம் வெளியில இருக்குது அப்படிங்கிறது பிராதிபாசிகம். எனக்கு தெரியுது, எனக்கு தெரியறதால் அது வெளியே இருக்குன்னு அவன் சொல்றான். வெளியில இல்லை, அவனுக்கு தெரியுது, ஆனா வெளியில காட்டும். இங்க நிக்கலாம், அங்க நிக்கலாம். இத கிராமத்துல மற்றவங்க எல்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா இங்க இருக்கிற நம்பிக்கையை விட கிராமத்தில் இருக்கிற நம்பிக்கை பயங்கரமா இருக்கும். எங்கேயும் ஒரு வேப்ப மரமோ புளிய மரமோ இருந்துடக்கூடாது. இருந்துட்டா இந்த பிராதிபாசிக ஜீவன் அட்டகாசம் பண்ணிட்டோம். அந்த பக்கம் போகாது, அங்க ஒரு பேய் இருக்குன்னு அவனுக்கு மட்டும் பேய் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால உண்மையிலேயே பொதுவாக இருக்கிறது எல்லாம் விவகாரிகம்ங்க. தனக்கு மட்டும் தெரிஞ்சா அது பிராதிபாசிகம்ங்க. இப்போ மோட்சத்தில் ஜீவன் இருப்பதில்லை, அவனுடன் ஜெகத்தும் மறைகிறது. ஏன் தெரியுமா? மோட்சம் அடைஞ்சாச்சுன்னா அங்க போக்தியும் இல்லை, அனுபவிக்கிறது இல்லை, போக்கியமான ஜெகத்தும் இல்லை, கர்த்தரை அனுபவிக்கிறது ஜெகத்தும் இல்லை. அதனால மோட்சம் அடைஞ்சிட்டா நமக்கு என்னென்ன இருக்காது? ஜெகத்தே இருக்காது, பிராதிபாசிக ஜீவனும் இருக்காது, சிதாபாச ஜீவனும் இருக்காது. அவன் மட்டும் இருப்பான். அப்பா நான் மட்டும்தான், அதை தெரிஞ்சு வந்து கம்மன் இருப்பான். யாரையும் சொல்லவும் முடியாது, யாரும் ரெண்டாவது ஆள் இல்லையே. அதனால அந்த ஜீவனுக்கு என்ன பேரு? இப்பதான் நீங்க பாரமார்த்திக ஜீவன். ஹால் அல்ல, ரூம். நல்லா கவனிங்க. நீங்க இன்னும் குழப்பம் இருக்கு. ஆனா துருதிச யோகம் முடிஞ்சு துருக்கு ஆயிட்டீங்க. குழப்பம் என்னன்னா, தனித்தன்மை இருந்துட்டாலே அது ரூம் ஆன்மான்றோம். அதான் துருக்கு. இன்னொரு பொருளுக்கோ இல்லை தனக்கு தானோ சாட்சி, அது மாதிரி சொல்றான். பாரமார்த்திகம்ங்கிறது தான் பரம்பொருள், அதான் கடவுள்னு சொல்றான். இவங்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, மாயா சக்தி. இந்த மாயா சக்தி என்ன பண்ணிச்சுன்னா, அந்த பரம்பொருளான பாரமார்த்திக மெய்ப்பொருள் இருக்கிற அதை மறைச்சு தனது விக்ஷேப சக்தியால இந்த ஜீவனையும் இந்த ஜெகத்தையும் விவகாரத்தில் படைக்கிறது. இப்ப விவகாரிகமா நிக்குதுல்ல, இது படைக்கப்பட்டது எப்படி? அவங்கிட்டயே இருக்கிற மாயா சக்திய மறைச்சு அந்த பிரம்மமா இருக்கப்பட்டது என்னவா தெரியுது? நமக்கு ஜெகத்தா தெரியுது. இது அப்படியே பிரம்மத்துக்கிட்ட இருந்து ஜெகஜீவன் வந்த மாதிரி நமக்கிட்ட இருந்து சொல்லுது வருது. இப்ப இந்த ஜீவனிடம் ஒண்ணு இருக்கு, அங்க மாயா சக்திங்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிறது என்னது? அவித்யா சக்தி, அஞ்ஞான சக்தி. அதுதான் நம்மகிட்ட இருக்கு. இது ஆவரணம் விக்ஷேபம்னு ரெண்டும் இருக்கு. அது தமோ குணத்தில் இருக்கிறது. விழிப்பு உணர்வான விவகாரியத்தை மறைச்சது இந்த ஜீவனுக்கு. பிராதிபாசிக உண்மையான கனவை புதிதாக தோற்றுவிக்கிறது. நம்ம தூங்குறோம். இப்போ இந்த திருஜீச வேகம் இந்த 37 படித்தா நம்ம என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, அனுபவப்படணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் எதை பழகணும் தெரியுமா? 3 விஷயம் பழகணும். நல்லா தூங்க பழகணும், கனவு காண பழகணும், ஜாக்கிரதையில் இருந்து கொண்டு நம்ம எங்கே இருக்கோம் என்றது அலர்ட்டாக இருந்து பார்க்கணும். இந்த 3 நீங்கள் கவனிக்கணும். முடியுமா? தூங்க பழகிடுவேன், எனக்கு தூக்கம் வந்துடும்.
கனவு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கனவு வந்தாலும் வரும். நான் இப்போ போய் தூங்குறேன், கனவு காண போகிறேன் அப்படின்னு போய் கனவு காண முடியுமா? அது எப்போ வரும் எப்போ போகும்னு நமக்கே தெரியாது. இதைத்தான் இங்கே சொல்ல வராது. விழிப்பு உணர்வான இந்த விவகாரத்தை மறைச்சிருக்கு. இந்த மறைச்சி நம்ம தூங்க போகிறோம். தூங்க போகிறோம், அந்த கனவு வருது. அந்த ஒரு ஜெகத்து வருதா கனவுல? ஒரு ஜீவன் இருக்கானா? அது இந்த ஜெகத்து இந்த ஜீவனா? அது வேறையா? பார்த்தீங்களா? அது வேற. அது எங்க இருந்துங்க தோன்றிச்சு? உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகள். அதைத்தான் இங்க என்ன சொல்றோம்? நாம விருத்திகள்னு சொல்றோம், எண்ணங்கள்னு சொல்றோம். அங்க ஏற்படுகின்ற உலகம் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நீங்க எது வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஏழையாக இருக்கிறவ ராஜாவாகலாம், ராஜாவாக இருக்கிற விவசாயி ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அது அவனுக்கு உரியது. ஆனால் விவகாரத்தில் அப்படி பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமாகும். அதுதான் இங்கே சொல்ல வராது. அதனால கனவு நீடிக்கும் வரை, கனவு எப்ப என்னவா தெரியும்? விவகாரியமா கனவா? விவகாரியம் மாதிரி இல்லை, விவகாரியம் தான். கனவுல எவனாவது இது விவகாரிய மாதிரி ஆன கனவு அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல முடியாது. கனவு பார்த்துட்டு இருக்கிறப்போ அது உண்மைதான். அந்த மாதிரி ஜெகத்தை இங்க இருக்கக்கூடிய விவகாரியத்தை மறைச்சி கனவுல ஒரு விவகாரியத்தை உருவாக்கிடுச்சு அந்த பிராதிபாசிகள். அது இங்க சொல்ல வராது. கனவும் விவகாரிக சத்தியமாக்கி தெரிகிறது ஜீவனுக்கு. இப்போ இது என்ன செய்யறது? இந்த பிராதிபாசிகம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம் பஷ்யதி. ஆத்மனி ஆத்மாவில், ஆத்மனா ஆத்மாவால, ஆத்மானம் ஆத்மாவை பஷ்யதி பார்க்கிறது. அதாவது தன்னால் பார்ப்பது, தன்னை நானாவிதமாக திரித்து பார்ப்பது. இதுதான் பிராதிபாசிகம். அங்க வேறு யாருமே இல்லை, அவன்தான். அவன் வேறு பலவிதமா பார்த்து கொள்றான். அதைத்தான் இங்க சொல்றார். ஆக இதுல இருந்து நமக்கு இப்ப சுருக்கமா இந்த 2 சுலோகத்துல என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறத இப்ப சுருக்கமா சொல்லி 39 போயிடலாம். ஆவரணம் இல்லாமல் படைப்பு இல்லை. ஆவரணம்னா என்ன? மறைப்பு என்பது இல்லாம படைப்பு என்பது இல்லை, இல்லையா? ஒரு உண்மையான பொருளை மறைச்சாதான் படைப்பை உருவாக போகுது. அதே மாதிரி பிரம்மம் மறைக்கப்படாமல் சிசி இல்லை. இந்த சிசி வரணும்னா எது மறைக்கணும்? பிரம்மம் மறைக்கப்படணும். ஜீவனாக இருக்கும் வரை நம்ம ஜீவனா இருந்தோம்னா பிரம்மம் மறைந்து விடுகிறது. பிரம்மத்தை பார்க்கல, ஜெகத் அந்த இடத்தை நினைக்குது. பிரம்மத்தை பார்க்கல, ஆனா ஒரு பொருளை பார்க்கிறான். அந்த பொருள் என்னவா பார்க்கிறான்? ஜீவனா இருக்கான்ல, ஆனா ஜெகத்தா பார்க்கிறான். ஆனா அவன் பார்க்கறது உண்மையில என்னது? இந்த அறிவை தொடர்ந்து கொண்டு போகணும்னு சொல்றார் ஜெகத்தை. பிரம்மம் ஜெகத்தாக தெரிகிறது, ஜெகத் மறைய பிரம்மம் தெரியும். அப்ப என்னைக்கு நாம இந்த ஜெகத்தை திருஷ்யத்தை இங்க இருக்கக்கூடியது அசத்தமா சத்தமயன்னு இது அசத்தலா அப்படின்னு நம்ம பார்க்கிறோமோ, அப்ப என்ன தெரியும்? உண்மை கண்டுபிடிச்சிடலாம். அது கடைசி சுலகத்தை கொண்டு வந்து காட்டுறாரு, கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இப்போ 39 39வது சுலகத்துல ரொம்ப சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பிரதீத கால ஏவ ஏதே சிதத்வாத் பிராதிபாசிகே நஹி ஸ்வப்ன பிரபுத்தஸ்ய புனக ஸ்வப்னே ஸ்தித திஸ்தயோஹோ. அதாவது தோற்றம் மாத்திரம் என்ன சொல்ல வராது? கனவு உலகம் தோற்றம் மாத்திரமே. ஏன்னா விழிச்ச பின்ன போயிடுல, அப்படியே போயிடுல. இப்ப நமக்கு என்ன ஆசை தெரியுமா? கனவுல இருக்கிறப்போ எவ்வளவு தெரிஞ்சுட்டே இருந்தது,
அத்தனையும் விழிப்பு ஏற்பட்டோன்னு என்னாச்சு? அப்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்ப இது என்னது? ஜாக்கிரதையில் இருக்கிறது. இதுவும் மிச்சா அந்த கனவு மாதிரி. இது போனதும் நாம எதுல போயிட்டோம்னா இது இல்லாம போயிடும். புரிஞ்சுதுங்களா? அது ஈஸ்வரனிடம் உள்ள மாயா சக்தி, ஆவரண விக்ஷேப சக்தி, அவ்விதம் பிரம்மத்தை மறைத்து திரிக் திருஷ்யமாகிய இந்த ஜீவஜத்தை உருவாக்கியது. அந்த மாதிரியே சிதாபாசனிடம், சிதாபாசன் யாரு? விவகாரத்தில் இருக்கிறது. அந்த சக்தி செயல்பட்டு கனவுல எப்படி ஜீவன் ஜெகத்தை உருவாக்குகிறதோ அப்படி மாயையால் பிரம்மம் பாதிப்படைவதில்லை, ஆனா ஜீவன் பாதிப்படை. அது எங்க அப்படி உருவாக்குன மாதிரி இங்க ஈஸ்வரன் என்ன பண்றாரு? ஆவரண விக்ஷேப சக்தியை வச்சுக்கொண்டு பிரம்மத்தை மறைச்சு இந்த ஜீவனை உருவாக்கி அந்த பிரம்மத்துல ஜெகத்தை காட்டி இவனா மறைப்பார். இது எப்ப முடியுது? அங்க கனவு கலைஞ்ச உடனே வெளியே வந்துடுவாங்க. இங்க இது கலையணும். இப்போ அதுக்கு தான் சொல்றாரு அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா என்ன அர்த்தம்? அதிஷ்டானம்னா ஆதாரம். எதுக்கு? எது ஆதாரம்? அதை நம்ம இப்ப பார்க்கிறோம். அதுதான் 39, 40, 41, 42 காட்டப்படுது. என்னன்னா விவகார ஜகத்துக்கு, இந்த ஜகத்து இருக்க விவகாரத்துல இதுக்கு எது அதிஷ்டானமா இருக்கும்? இந்த ஜெகத் எப்படி தெரியுது? எது மேல இந்த ஜெகத் தெரியுது? அவ்வளவுதான். அப்போ ஜெகத்துக்கு அதிஷ்டானம் எது? பிரம்மம். இது உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். 2, ஒரு பானை. என்ன பானை? என் பொன் பானை சொல்லலாம்ல. மண் பானை வச்சுக்கோங்க. மண்ணு பானை 2 இருக்கு. பானைங்கிறது ஜெகத் மாதிரி. இந்த ஜெகத்து பானைங்கிறதுக்கு எது அதிஷ்டானம்? மண்ணு தான் அதிஷ்டானம். இப்போ மண் பானை அப்படின்னு 2 வார்த்தை இருந்தாலும் நம்ம பார்க்குற பொருள் ஒண்ணு. எங்க மண்ணை பார்த்தோம்? பானையை தான் பார்ப்போம். பானையை பார்க்குறோம். நாம தான் குறைஞ்சி எடுத்து பார்க்கணும். அது என்னன்னு? இது மண்ணு. பானைங்கிறது உண்மை அல்ல அப்படின்னு பார்க்க தெரியணும். இது மாதிரியே சொப்பன கால ஜீவனுக்கு, பிராதிபாசிகன் சொல்றோம்ல, அவனுக்கு எது அதிஷ்டானம்? சிதாபகனே தான் அதிஷ்டானம். இந்த சிதாபகன் தூங்குறான். அவனுக்கு என்னவா மாறிட்டான்? சொப்பனத்துல இன்னொரு ஜீவனா மாறிட்டான். எது இருந்தனால அவன் ஜீவனா வந்தான்? பிராதிபாசிகன் எப்படி ஜீவனானா? இந்த சிதாபாசன் இருந்தனால தானே. அதான் அதுதான் அதிஷ்டானம். பிரம்மன் இருந்தனால தான் ஜீவன் வந்தான். அது மாதிரி பிராதிபாசிகன் எப்படி வந்தான்? சிதாபாசன் இருந்தனால. இதுக்கு பேர் தான் ஒளி வாங்குறதுங்கிறது, ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறோம். ஒரு ஆளு ரெஃப்ளெக்ட் பண்ணா அவனும் அதே மாதிரி உணவு பெற்றுக்கொள்ளும். இதே சக்தி அவனுக்கும் கிடைச்சது. நம்ம போன இதில் படித்தோம்ல, ஒரு சேலை வாங்க போகிறோம்னா சேலை தரமானதான்னு பார்க்குறோம். அது எது பேஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். அவ்வளோ எந்த வகையான நூல்பா, இது என்னென்ன நூல்பா அப்படின்னு சொல்லணும். அந்த தரத்தை வச்சு காரியம் எப்படி இருக்கும்? அதே தரத்தில் இருக்கும். இது மாதிரி என்னைக்கு பிரம்மனானது ஜெகத்தாக வந்து பார்த்தோமோ, பிரம்மனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருந்தது, அவனுக்கு லட்சணை, அது அத்தனையும் இதுக்கு இருக்குமா இருக்காதா? அப்போ இது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? ஆனால் மாற்றம் அடைஞ்சிருச்சு. வேறு பொருளாக தெரியுது. ஆனால் அதுவாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன வார்த்தை? விவர்த்தம். விவர்த்தம்னா என்னது? விவர்த்தம் ஒரு வார்த்தையிலேயே நீங்க மோட்சம் அடையலாம். என்னன்னா விவர்த்தம்னா தன்னுடைய சொரூபம் ஆகாம இன்னொரு பொருளா தெரியும், ஆனா அவனுடைய சொரூபம் ஆகல.
மண்ணு மாறல, ஆனா பானையா தெரியுது. ஆமா, இப்ப நீங்க சரி இன்னும் பிரிக்கலாமா வேணாமா? பிரிக்கலாம்ல. சரி, மாறுது ஃபுல்லா. தன் சொருவமே கெட்டு போய் இன்னொரு பொருளா மாறினாதான் கஷ்டம். அப்படி வரல பிரம்மம், ஜெகத் அப்படி ஆகல. அதனால என்ன சொன்னாங்க, ஜெகத் தி வேர்ல்ட் இஸ் நாட் கிரியேஷன். உலகம் வந்து கிரியேஷன் சொல்றாங்க, கிரியேட்டட் பை காட், இட் இஸ் நாட் கிரியேட்டட். பின்ன என்னது? பின்ன இப்படி வந்துச்சுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றது? கிரியேட்னு சொல். கிரியேட்னா நீங்க செய்யற ஒரு பொருள் மாதிரி. இன்வென்டட்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா ப்ரொஜெக்ஷன்ங்கிறது. சயின்ஸ்ல சொல்லப்பட ப்ரொஜெக்ஷன். இந்த வார்த்தைகளை மேல்நாட்டில் விவேகானந்தர் சொல்றாரு. நீங்க ரொம்ப காலமா வேர்ல்டு கிரியேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க, நாட் லைக் தட் அப்படின்ட்டு. பின்ன எப்படியா அப்படின்னா, இட் இஸ் ப்ரொஜெக்ஷன். யாரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கா? பிரம்மம் ப்ரொஜெக்ஷன் ஆகி வேர்ல்டா இருக்கார். மீண்டும் அவரு உள்ள போகலாம். பால் தயிர் ஆயிடுச்சுன்னா தயிர் திரும்ப பாலாவாது. இங்க அப்படி இல்லை. ஜெகத் திரும்ப என்ன ஆகும்? பிரம்மம் ஆக முடியும், காணாம போயிடும். அதைத்தான் இங்க சொல்ல வந்தாரு. பானையா களிமண் இல்லாமல் இருக்க முடியாது. களிமண் இல்லாம பானை ஆகாது. ஆனா பானை இல்லாம களிமண் இருக்கும். இங்க யார் இப்ப எப்படி இருக்காருன்னு பாருங்க. சார்ந்து இருக்கிறது. அது மாதிரி மாயை இல்லாம பிரம்மம் இருக்கும். பிரம்ம கிட்டதான் எல்லாம் இருக்கு. ஆனா மாயை இல்லாம பிரம்மம் இருக்கும். ஆனா பிரம்மம் இல்லாம மாயை தனியா இருக்க முடியாது. அதனாலதான் இங்க கனவுக்கும் ஜாக்கிரதைக்கும் வித்தியாசத்தை காட்டி தருது 39வது ஸ்லோகம். அது சுருக்கமா நான் எழுதியிருக்கேன். ஒரு விஷயம் என்னன்னா, கனவில் உணர்வு உலகமாகிறது இல்லையா? கனவுல எது உலகமா தெரியுது? நம்முடைய உணர்வுகள் தான். அது எப்படி வேணாலும் இருக்கும். நனவுல உலகம் உணரப்படுகிறது. என்னன்னா எது எது எப்படி இருக்கு அது உணரப்படுது. நனவுக்கும் கனவுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நனவுல உள்ளத பார்க்கிறோம், உலகம் உணரப்படுது. கனவுல உணவு உலகமா மாறுது. அதனால எப்படி வேணாலும் மாறும். அது படும். கனவுங்கிறது உள்ளவரை காண்பது கனவு. முடிஞ்சிச்சுன்னா கனவு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாமே அந்த ஜெகத்து ஜீவனெல்லாம் காணாமல் போயிடுவோம். ஆனா இந்த சிதாபாசங்கிறது காணும் வரை உள்ளது இந்த நனவு. அத அந்த சுலகத்துல சொல்லியிருக்கார் 39வது சுலகத்துல. பிரதீத காலம் ஏவ பாசமானத்வார், பிரதீத அபாவத்வார், ஸ்திதி அபாவத், சொப்ன பிரபுத்தஸ்ய, சொப்பனத்திலிருந்து மீண்டும் வந்துட்டா நெய் புனக தயோஹோ ஸ்திதி, அது இருக்குதுங்கிறது இல்லாம போயிடுது. அதுதான் இப்போ 40, 41, 42 சுலகத்தை மொத்தமா பார்த்தாதான் சுருக்கம் வரும். அது பாருங்க, அது மூணையும் சேர்த்து படிச்சிடலாம். 40, 41, 42 என்னன்னா, பிராதிபாசிக ஜீவயோகோ ஜீவோ யக தத் ஜெகத் பிராதிபாசிகம், பிராதிபாசிக ஜீவோ யக தத் ஜெகத் பிராதிபாசிகம், வாஸ்தவம் மன்யத்தே அந்யஸ்து நிச்சயத்து விவகாரிக்கக. எவன் தோற்ற மாத்திரமாகிய இருப்பு உடைய கனவு ஜீவனோ, கனவு ஜீவன்கிறது தோற்றம் மட்டும்தான். அவன் அந்த கனவு உலகையும் தன்னையும் உண்மை என்று நினைக்கிறான். கனவுல பார்த்துட்டு இருக்கிறப்ப உண்மைன்னு நினைக்கிறான். ஆனால் கனவினின்றும் விழித்து கொண்ட விவகாரிக ஜீவனோ, கனவுலேருந்து விழித்து கொண்டவன விவகாரிக ஜீவன் வந்துடுவான். கனவு உலகம் என்ன நினைக்கிறான்? பொய்ன்னு நினைக்கிறான். இல்ல இல்ல, முதல்ல இதை பொய் சொல்லுவான், அப்புறம் இதை பொய் சொல்லுவான். அப்புறம் சுண்டை சாப்பிட முடியாது, டீ சாப்பிட முடியாது, பொய்யெல்லாம் சொன்னோம்னா கனவுல சாப்பிட்டது அது வேற, அது பொய்யானது. ஆனா சில இடத்துல சில உண்மைகள்லாம் நடக்குது. அது எப்படின்னு தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கனவுல எங்கேயோ ஒரு இடத்துல போய் பாயாசம் சாப்பிட்டுருப்பான்.
அடுத்த காலையில் எழுந்திரிச்சு வாந்தி எடுப்பேன் பாயாசமா அப்படி சொல்றாங்க. அது எப்படி கனவு? அப்புறம் இந்த புஸ்தகம் என்ன ஆகும்? வேற மாதிரி ஆயிடும். இப்ப வந்து பாருங்க, கனவுல இருக்கிறத விழித்து கொண்டவன விவகாரத்துல வந்தவன கனவு நிலை பொய்யாயிடுது. அப்போ விழித்து கொண்ட பிறகு நனவுல வந்துட்டு கனவை என்ன சொல்றான்? பொய்ன்னு சொல்றான். கனவுலகை மிச்சம் என்று நினைக்கிறான். இப்போ 41 பாருங்க. விவகாரிக ஜீவோ யக. இப்ப இந்த ஜீவன் சிதாபாசனை சொல்றாரு. தன் ஜெகத் விவகாரிகம், அவனுடைய ஜெகத் வந்து விவகாரிகம். சத்தியம் பிரச்சேதி மிச்சேதி மன்யத்தை பாரமாட்டிக்காக. என்ன சொல்றாரு? எவன் விவகாரிக ஜீவனோ அவன் அந்த விவகாரிக்க உலகம் சத்தியம் என்று நம்புகிறான். இப்ப நம்ம நம்பிட்டு இருக்கோம். யாராவது இல்லை சொல்ல முடியுமா? இல்லை. பாரமாத்திக ஜீவனாகிய ஞானி இவன் என்னைக்கு இதை விட்டு பாரமாத்திய விவேகத்தால பார்த்து அந்த ரூம் மாதிரி ஆயிட்டானோ, ஆன்மாவா ஆயிட்டானோ, அப்போ இந்த ஜெகத்தை பார்த்து என்ன சொல்றான்? மித்யான்னு சொல்றான். இது அந்த பாரமாத்திய ஜீவனா அவன் இருக்கிறப்ப மித்யான்னு சொல்லணும். ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, எப்படி மித்யான்னு சொல்ல வர்றான்னா, அவன் தோல்வி அடைஞ்சி ஏமாற்றப்பட்டு அவனுக்கு ஒன்றும் கிடைக்காம போச்சுன்னா இதை மித்யாங்கிறான். உலகே மாயம்ங்கிறான். எப்போ? அவனுக்கு முடியாதப்போ, அவனுக்கு வாழ தெரியல. நல்லா வாழ்றவங்களாம் இருக்காங்க, இவனுக்கு வாழ தெரியல. இவன் சொல்லுவான் வாழ்வே மாயம் அப்படின்ட்டுவான். அப்போ இது பாரமாத்திய ஜீவனை கொஞ்சமா நெருங்குற மாதிரி இருக்குது. அதனால்தான் இங்க சொல்றான், எவன் விவகாரிக ஜீவனோ அவன் அந்த விவகாரிக உலகத்தை சத்தியம் என்று நம்புறான். சரி, பாரமாத்திக ஜீவனாகிய ஞானியோ, ஞானி ஆயிட்டான்னா அந்த உலகம் அவனுக்கு என்ன பார்த்தணும்? மித்யா என்று அறிகிறான். இது 42 பாருங்க. இப்போ பாரமாத்திக ஜீவஸ்தோ, அந்த பாரமாத்திக ஜீவனும் கூட, பாரமாத்திக ஜீவன்கிறது யாரு? அப்பப்ப சொல்லணும், அப்பதான் மறக்காம இருக்கும். பாரமாத்திக ஜீவன்கிறது யாரு? ஆன்மா, ரோம், எந்த விதமான அத்தியாசமும் இல்லாதவன், ஆரோபிக்கப்படாதவன், இது பூஜா ரூம் அந்த ரூம் சொல்லாதவன், அவன் தான் பாரமாத்திக ஜீவன். அவன் ஒரு பூஜா ரூம் மாதிரி ஒருத்தன் வச்சுட்டான்னா என்ன சொல்றதுமா? இதெல்லாம் பொய். பூஜா ரூம் மாதிரி வைக்கிறான், ஆனா நான் இது இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் சொல்றான் பிரம்ம ஐக்கியம் பாரமாத்திகம். பிரம்மமும் ஆன்மாவும் ஐக்கியம் ஆகிறது தான் பாரமாத்தியம்னு சொல்லுவான். பிரத்யேகி வீக்ஷயத்தை நானியத் வீக்ஷயித்து அன்றித்த ஆத்மனா. நம்ம அந்த ரூமுக்கு போயிட்டோம்னா ஜெகத்தாகிய இந்த திருஷ்யம் இருக்கு பாருங்க, அதை பார்க்கவே மாட்டான். நம்ம அவங்கதான் இந்த பேரு முடியா இப்போ. அதனால பாரமாத்திய ஜீவனாகிய ஞானி உண்மையில் பிரம்ம ஆத்மா ஐக்கியத்தை உண்மை என்று அறிகிறான். இவன் தான் உண்மைன்னு அறிகிறான். எதை? ஹாலையும் ரூமையும் ஐக்கியம் ஆகுறது தான்டா உண்மை. இப்ப நான் பிரிஞ்சு இருக்கிறேன் ஆன்மாவா, அதோட இயல்பு முழு என்கிட்ட இருக்குது, திருஷ்யமே இல்லை அப்படின்னு சொல்றான். வேறு ஒன்றை பார்ப்பதில்லை, அது மித்தியா தன்னையே உண்மையில் பார்க்கிறான். பார்த்தா அதுல எதை பார்ப்பான்? மித்யா, அது இல்லாதது அப்படின்னு பார்ப்பான். அதுக்கு 43 என்ன சொல்றாரு? அனுகதான்னு ஒரு உண்மையை சொல்றாரு. மாதுரிய திரவ ಚೈತ್ಯಾನಿ ನೀರ ಧರ್ಮ ಅಷ್ಟ ತರಂಗಕ್ಕೆ ಅನುಗಮ್ಯಾದ ತನ್ನಿಷ್ಠೆ ಕ್ಷೇಮೆ அதி அனுகதா யதா. நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம். நீர் அப்படின்னு ஒண்ணு, அந்த நீர் தான் உண்மை. அதுல அனுகத்தான்னா என்ன தெரியுமா? உள்ளிடம், அது உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்குள்ள அவிர்வவிக்கிறது, அதான் உண்மை. உள்ளிடமா இருக்கிறது. சுவை, திரவத்தன்மை, குளிர்ச்சி தன்மை நீரை சேர்ந்ததாக இருக்கிறது. அலை நிறை இருக்கு பாருங்க, அதுவும் நீர் தான்.
அதன் குணங்கள் இதுலையும் இருக்கு. உள்ளீடாக இருக்கும். உள்ளீடுன்னா அது பார்த்தோம்னா டேஸ்ட் இருக்கும், அதே நீட தன்மை இருக்கும். இதைத்தான் நம்ம விவர்த்தம்னு சொன்னோம். இப்போ பாரமார்த்திக ஜீவன் தன்னில் எந்த மாற்றமும் இல்லாமல் இன்னொரு நாம ரூபமாக ஆகின்ற சம்பவம், அதான் விவர்த்தம். இப்ப பிரம்மம் என்ன சம்பவம் ஆகி விவர்த்தமா இருக்காது? ஜெகத்தா மாறி விவர்த்தமா இருக்காது. ஜெகத்தா இருந்தாலும் அந்த ஜெகத்து மாறல, பிரம்மமாவே அப்படியே இருக்குது. ஒரு பொருள் மாறாம இன்னொரு பொருளை தெரிந்தாலும் அது நாம எதை பார்க்கணும்? ஆமா. ஆனா கடையில போனோம்னா வளையல தான் பார்ப்போம், தங்கத்தை பார்க்க மாட்டோம். மோதிரத்தை தான் பார்ப்போம், தங்கத்தை பார்க்க மாட்டோம். மோதிரத்தை போட்டுக்குங்க, நெக்லஸை போட்டுக்குங்க, வளையலை போட்டுக்குங்க, தோடும் போட்டுக்குங்க. நம்ம பார்க்குறோம்ன உடனேயே அது ரெண்டு இருக்குது. இப்போ எது விவர்த்தமா ஆயிருக்கு? தங்கம் விவர்த்தமா வேற பொருளா மாறிடுச்சு. வேற பொருளா மாறின பொருள் நீங்க பார்க்குறப்போ அந்த பொருள் பாருங்க, ஆனா அது என்னவா பார்க்கணும்? இங்கே பாரமார்த்திக ஜீவனா இருக்கிறவ இதை பார்க்குறப்ப என்ன சொல்றாரு? அந்த ரூபமா இருக்கிறத கூட பார்க்க மாட்டானோ. திரிசத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு கூட பார்க்காதனாலதான் இது ஞானிகளுக்கு. பக்தர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? திரிசத்தை பார்ப்பான், மாற்றத்தை பார்க்க மாட்டான், மாறாத அந்த பொருள் தான் பார்ப்பான். அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? கையை தட்டுங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. காக்கை நிறம், காக்கையை தானே பார்க்கணும். காக்கையும் பார்க்கல, நிறத்தை பார்க்கல, அவனுக்கு என்ன தெரியுது? கண்ணன் தான் தெரியுது. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்த. அப்ப அவன் மனசுக்குள்ள எல்லாம் உள்ளிடா என்ன ஓடிட்டே இருக்குது? அந்த பகவான் தான் ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கார், யாரும் இடம் கொடுக்கல. வெளியில பார்க்கிறாரு திரிசத்தை, மாற்றமாகிய விவர்த்தத்தை பார்த்தாலும் அவனுக்கு என்ன தெரியுது? அது வளைவல மூக்குத்திய ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு அதுதான் தெரியுது. இதைத்தானே சிவபுராணத்துல விடாம பார்க்கறான்னு சொல்றாரு. விடாம அவனே பார்க்கணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்படி செய்ய முடியுமான்னு பாருங்க. நம்ம எது பார்த்தாலும் அப்படிதான். அப்ப எப்படிங்க ஒரு ஆள் வெறுப்பானவன், ஒரு ஆள் விருப்பமானவன், இவன் எனக்கு வேண்டியவன், எனக்கு வேண்டியவன் சொல்ல முடியும்? எதுல இருந்து அவன் என்னத்தை பார்த்துடுவான்? அப்படி இது பக்தன் இறைவனை பார்க்கிறான். ஞானி என்ன பார்ப்பான்? மறந்துட்டீங்களே, ஞானி அதாவது பாரமார்த்திக ஜீவனாகிய அவன் இந்த மாதிரி திரிசத்தை பார்க்கிறப்போ எதை பார்ப்பான்? மிச்சம்ன்றது விடுங்க, மிச்சம் அவன் அப்ப தனியா ஆளாயிட்டான், பிரம்மத்தை பார்த்துட்டு இருக்கான். பார்க்கிறவன் இவன் திருக்கு, பார்க்கறது திருஷ்யம். அப்ப அவன் என்ன பார்ப்பான்? எதுவுமே பார்க்க மாட்டான். ஆனா அவன் பார்க்கறான்ல, அப்ப என்ன பார்ப்பான்? திருக்கு யாரு இங்க? அவன் தாங்க. எல்லாத்தையும் என்ன பார்ப்பான்? தன்னைய பார்ப்பான். தன்னைய பார்க்காம பிரம்மனை பார்த்தாங்க, இன்னும் ரெண்டாவது போகிறாள் போச்சு. ஆக தன்னையவே அவன் பார்ப்பான். அதனாலதான் எல்லாரும் லயிக்கிறான், எல்லாருமே பாசம் வைக்கிறான். ஏன்? அவன் யாரு? நான் தான். தன்னை யாராவது இருந்தாலும் இருப்பானா? அவன் சாப்பிட்டா எனக்கு பசி போகுது, எனக்கு கூட அண்ணன் நீ பண்ணி சாப்பிட அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன்னா அவன் வேற இவன் வேற இல்லை. அதனாலதான் இந்த பாவம் வர்றப்ப பக்தனுக்கு என்ன ஆகுது? ஆண்டவனை பார்ப்பான். ஞானிக்கு என்ன ஆகுது? தன்னை பார்ப்பான். இதைத்தான் இங்க சொல்ல வந்தார். 43, 44, 43 அணுகதா அப்படின்னா உள்ளீடு. உள்ளீடு இந்த இங்க சொல்லுவார்.
காரணத்துல இருப்பது காரியத்திலும் இருக்கும். காரணம் எது இங்க அப்படின்னா பிரம்மத்தை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். காரியம் ஆனது எது அப்படின்னு சொன்னா ஜெகத்தை சுட்டி காட்டுறோம். நீர்நிலையின் உவமானம் இருக்குல்ல, இந்த நீர் கடல் அப்படின்னு சொல்றோம்ல, நீர்னு தான் சொல்றோம். நீருக்கு என்னென்ன பேர் வந்துச்சு பாருங்க, நதி, குட்டை, குளம், எல்லாமே என்னது அப்படி சொன்னா எல்லாமே நீர் தான். அந்த நீர்களையும் பாருங்க, அலை, நுரை, பெரிய அலை, சின்ன அலை அப்படிதான் சொல்றோம். ஆனா எல்லாமே நீர் தான். ஏன்னா மாற்றமா தெரிஞ்ச மாதிரி பலதா தெரிஞ்சாலும் அது மொத்தமா பார்க்குறப்போ அது அப்படியே இருக்கும். அதனால இங்க ஒன்னே ஒன்று சொல்லணும், சொரூப அபரித்தியாகேன. பரித்தியாகேனா விட்டுடுறது, அபரித்தியாகேன விடாம இருக்கிறது. தன் சொரூபத்தை விடாம செய்து கொண்டு ரூபாந்தர பத்தி ஆபத்தி, அதாவது ரூபங்கள் எத்தனை நாளும் பண்ணிக்கும், ஆனா சொரூபத்தை மாத்தாது. தன் சொரூபம் அப்படியே தங்கம் அப்படியே இருக்கும், எத்தனை பொருளாக கூட மாறும். துணி கூடாத நம்ம சொன்னது இப்போ இதெல்லாம். அனுகரா என்றால் சத்தியத்தின் சச்சிதானந்தமானது. சத்தியத்துக்கு தான் சச்சிதானந்தம் பேர். சத்து, சித்து, ஆனந்தம் 3 இருக்கு. அது மித்யாவுக்கும் உண்டு, அதால ஏற்பட்ட பொருளுக்கும் உண்டு. தங்கத்தினுடைய தரம் வளையலுக்கு இருக்கா இல்லையா? நீங்க வளையல்னு சொல்லிக்கீங்க, ஆனா தங்கத்தினுடைய தரம் ஒண்ணு கூட விடாம அப்படியே இருக்கும், மாறாது. அதுக்கு பேர் தான் அனுகத்தா, மாறாது. சாட்சி சைத்தன்யம் இருக்கு பாருங்க, சாட்சி சைத்தன்யம், அதனுடைய சச்சிதானந்த லட்சணம் முழுதும் இப்ப யோசனை பாருங்க, விவகாரிக ஜீவனத்தை இருக்குமா இருக்காதா? சாட்சி சைத்தன்யம் தான் விவகாரிக ஜீவன். அப்ப அதனுடைய லட்சணம் நம்ம ஜீவன்கிட்டையும் இருக்கு. ஜீவேஸ்வர ஜகத்திலும் வியாபிச்சிருக்கும். அதன் மூலம்தான் பிராதிபாசிகனும் வந்திருக்கான் சொப்பனத்துல, அதுலயும் வியாபிச்சிருக்கும். அதனாலதான் விவேகானந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். ஈச் சோல் இஸ் பொட்டன்சியலி டிவைன். அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு, பொட்டன்சியலா இருக்கு. இந்த டிவைனை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, வெளியில கொண்டு வாங்காது. கொண்டு வர நீங்க என்னவா மாறிட்டே போவீங்க, பிரம்ம நிலைக்கு மாறிட்டே போவீங்க. இப்போ நாம ஜெகத்தா இருக்கோம், ஜீவனா இருக்கோம், பிராதிபாசிகனா இருக்கோம், பாரமார்த்திகமா இருக்கோம். இந்த மாதிரி பல ஜீவனா இருந்து கொண்டு இருக்கோம் காரண காரியத்துல. இதைத்தான் சொல்றாரு. 46வது ஸ்லோகத்துல முழுதும் படிச்சு பார்க்கணும், அப்பதான் தெரியும். 46 கடைசி ஸ்லோகம் இது. பிராதிபாசிக ஜீவசிய லயே, ஒவ்வொன்னா சொல்றார். எதுக்கு லயமாகி எது எங்க போகுது, அதுக்கு இதை செய்யறதுக்கு என்ன நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றார். பிராதிபாசிக ஜீவசிய லயே ஸ்யூஹோ விவகாரிக்கே தல்லயே சச்சிதானந்தாக பரியவசியந்தி சாட்சினி. பிராதிபாசிக ஜீவசிய லயே ஸ்யூஹோ விவகாரிக்கே என்னன்னா, கனவில் தோன்றும் பிராதிபாசிக ஜீவனும் அந்த ஜெகத்தும் தனக்கு காரணமாகிய விவகாரிக ஜீவனிடம் லயமாகும் போது அவனிடம் உள்ள சச்சிதானந்த லட்சணங்களும் சிதாபாச ஜீவனிடம் லயத்தை அடைகிறது. பிராதிபாசன் போயிட்டான், எங்க லயமாயிட்டான்? சிதாபாசனம். இப்போ விவகாரிக சிதாபாசனும் தனக்கு காரணமான பாரமார்த்திக சாட்சி சைத்தன்யத்தில் லயமாகும் போது அவனிடமுள்ள சச்சிதானந்த லட்சணங்களும் சாட்சி சைத்தன்யத்தில் லயத்தை அடைகிறது. அந்த ரூம்ல போய் லயம் அடைஞ்சு சாட்சி சைத்தன்யமாகிய பிரம்மமே எப்போதும் தனக்கு ஒரு காரணமின்றி தோற்ற ஒடுக்கம் இன்றி நிச்சயமாய் உள்ளது. எது? ஹால். ஒவ்வொன்னா லயமாயிட்டு ரூம் வரைக்கும் வந்தாச்சு, ஆன்மா வரைக்கும் வந்தாச்சு. அந்த ஆன்மா இப்ப அதே லயமாயிட்டு அந்த ஹாலானது நான் பிரம்மம் லயமாகிறதுக்கு இடம் இருக்கா? இல்ல. இவங்க தான் போனாங்க வந்தாங்க, அவரு
போறதும் இல்லை வர்றதும் இல்லை லயமாகிறதும் இல்லை. இதை ஞாபகப்படுத்துது சிவபுராணம். ஆமா, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியமே அந்த ஆள், அதான் அந்த பிரம்மம். இதைத்தான் கஷ்டப்பட்டு சொன்னார். சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை சொல்றார், இதெல்லாம் படிச்சுட்டோம், இதை நம்ம அடையிறதுக்கு என்ன செய்யணும்? இது கடைசியில் ஒரு இன்ட்டு கொடுத்துட்டார், இதை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? மேற்கூறிய விஷயங்கள் எல்லாம் கைவர பெறணும்னா நம்ம செய்ய வேண்டியது 3 பொருள்: சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த சாதனங்கள் நம்ம செஞ்சாகணும். தேவை என்னன்னா சாதன சதுஷ்டயம். இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்க்கு என்ன நமக்கு முக்கியமாக வேணும்? சாதன சதுஷ்டயம். 4 விதமான சாதனம் வேணும். என்னென்ன? ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, தத்துவ போதத்தில் படிச்சிருப்பீங்க, ஆத்மா போதத்தில் படிச்சிருப்பீங்க. 4 வகையான சாதனம்: நித்திய, அனித்திய, வஸ்து, விவேகம். இது ஒன்று. அதாவது நித்தியம் எது, அனித்தியம் எது என்ற வஸ்துவை பிரித்து பார்க்கக்கூடிய விவேகம் நமக்கு வேணும். எதை வச்சு பிரித்து பார்க்கலாம்? 2 விதமான அறிவை வச்சு பிரித்து பார்க்கணும். வீட்டில் கோதுமை ரேஷன்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அதில் கோதுமை மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் கோதுமை இல்லை. நிறைய குச்சி வெடியும் இருக்குது, இன்னும் கருப்பு கருப்பாக இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கோதுமையா இல்லை கலந்ததா? இப்போ இது பிரிக்கணும், எது உண்மையான கோதுமை, எப்படி பிரிப்பீங்க? எதை வச்சு படைப்பீங்க? சரி, மாவு கொண்டு வந்திருந்தீங்க, மாவுல பூச்சி வந்துடுச்சு, அதை எதாவது புடைப்பீங்களா? அப்போ 2 பொருள் தேவைப்படுது. எது எது? சுத்தப்படுத்துறதுக்கு, விஷயம் தெரிஞ்சு கொள்றதுக்கு முடமும் தேவைப்படுது. அப்போ நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை கண்டுபிடிக்கிறப்போ தேவையானதை வச்சுக்கணும், தேவையில்லாததை விட்டுறணும். முடம் வந்து தேவையானதை வச்சுக்கும், ஜல்லடை தேவையானதை விட்டுடும், தேவையில்லாத வச்சுக்கும். அது ஒரு வகையான ஜல்லடை, ஒரு வகையான விவேகம். இது ஒரு வகையான விவேகம். ஒருத்தன் பேசுவான், நான் பேசினதில்லை இது வரைக்கும், உங்களுக்கு எது உயர்வு தந்துதோ, எது உண்மைன்னு புரிஞ்சுதோ அதெல்லாம் அவன் பேசினது, எது தப்பா இருக்கோ அதெல்லாம் நான் பேசினது அப்படின்பா. அதை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல வரேன். அதனால சாதன தத்துவத்தில் 1 நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இன்னொன்று இகலோக பரபோக விராகம். விராகம்னா விட்டுறது ஆசைய. எதை? இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் இருந்தால் விட்டுருங்க. சரி, இந்த லோகம் மட்டும் இல்லை, மேலோகத்துலையும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், அதையும் விட்டுருங்க அப்படின்னார். அடுத்து சமம் முதலிய 6 விதமான சம்பத்து இருக்கு. சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, சமாதானம், இன்னொன்று சிரத்தா. இந்த 6ஐயும் கைகொள்ளணும். சமம், தமம், இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சமம் அகக்கரண தண்டம், அதில் வேதாந்த சொல்லுவார். சமம்னா அகக்கரணம், ஆன்மீகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் இருக்காம பாருங்க. யார் யாரு? மனம், புத்தி, சித்த, அகங்காரம். அதையும் தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டிங்க, அதுக்கு பேர் தான் சமம். தமம்னா புறப்பொருள், கண்ணு, காது, மூக்குன்னு புறத்தோடு இருக்க, அது தப்பு செஞ்சா தண்டிங்க. அது என்ன தப்பு செய்யும்? காது என்ன தப்பு செய்யும்? கண்ணு என்ன தப்பு செய்யும்? பார்த்ததெல்லாம் போகணும்னு நினைக்கும். இது நமக்கு தேவையில்லை. அதான் முதல் சொன்னது விவேகம். தேவையா தேவையில்லையா கண்டுபிடிச்சு, இந்த கண்ணு தேவையில்லாதுக்கு போனால் இது தேவையில்லைன்னு விளக்க தெரியணும். அதனால தான் இந்த இதை டெய்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சாது பண்ணணும்னு ஒரு கதை சொன்னதில்ல. டெய்லி ஒரு பிக்ஷாப்பர் பை கொண்டுட்டு போவார் மார்க்கெட்டுக்கு. சாயங்காலமானா எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ வாங்க போகிற போல இருக்குன்னு நினைப்பார். தீண்டு வரப்போ ஒன்றும் கொண்டு வர மாட்டார், பேரான் போய் வச்சிருவார். தினமும் ஒரு ஆள் பார்த்தான், சாமி இங்கே வாங்க, டெய்லி பை கொண்டுட்டு வெளியே போறீங்க, ஒன்றுமே கொண்டு வர மாட்டீங்க, எதுக்கு பை கொண்டு வெளியே போறீங்க அப்படின்னா, வாங்கலாம்னு தான்ப்பா போனேன், அங்கே கடைக்கு போயிட்டு இது வாங்கலாமான்னு நினச்சேன்,
அப்புறம் யோசனை பண்ணேன், இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா அப்படின்னு. முடியுமே, 50 வாங்கினாத அப்படின்னு விட்டுட்டேன். இப்படி எதை தொட்டாலும் வேணாம்னு தோணிச்சு. இப்போ சாமி வந்துச்சு. ஆக எவ்வளோ எளிமையா எவ்வளோ சுருக்கமாக வாழ கற்றுக்கொண்டிருக்கார் பாருங்க. சில பேர் ஏதோ ஒன்று வாங்க போவாங்க, வர்றப்போ ஒரு ஆட்டோவில் வருவாங்க. இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சி போகல, ஆனால் 10 ரூபா ஏன்னு வாங்கலாம். கடைசியில் அது எங்கே இருக்கும்? வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூம் அதுக்குன்னு கட்டுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் தான் அங்கே வச்சுருப்பாங்க. அது திறந்தா டபுன்னு எல்லாமே விடும், பார்த்து திறக்கணும். அது மாதிரி வேண்டாம். அதான் சமம் தமம். உபரதி விட்டாச்சு, பற்று வேண்டாம்னு விட்டாச்சு. ஆனால் விட்டாச்சுன்னு சொல்லுவான், மனசுக்குள்ளே விடாமல் இருப்பான். நான் அதையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்னது அது? ஆமாம், ஏன் வீடு. வீட்டை வித்துட்டு அந்த வழியை போறப்பெல்லாம் இதான் என் வீடு அப்படின்னு. அப்படியா? இல்லை, வித்துட்டேன். இப்போ வித்தாச்சு, இல்லை இன்னும் உன் வீடு கிடையாது. ஏன் இன்னும் சொல்ற? இதான் உபரதி. இப்படியும் இருக்கும் நம்ம மனசுக்குள்ள. பற்று விட்ட பின்பும் ஒரு பற்று இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் உபரதின்னா. திதிக்ஷா 6 சமம் முதலிய 6 என்னன்னா திதிக்ஷா. திதிக்ஷான்னா சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல். மன்னிச்சா தான் பொறுத்துக்க முடியும். விட்டுரும் பாவம் போனா போட்டும் போடா அப்படின்னு. அப்படி சகித்து கொள்ளும். எது வந்தாலும் அது பகவான் கிட்ட இருந்து வந்தது, நம்ம மறுக்க வேண்டாம், அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் திதிக்ஷா. சிரத்தா. சிரத்தாங்கிறது நம்பிக்கை. எதுல? குரு மேல, அவருடைய உபதேசம் மேல நம்பிக்கை. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற அந்த சமாச்சாரங்கள் நம்பணும். இருக்குமோ இருக்காதோ அப்படிதான் நினைக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் சிரத்தா. இவனுக்கு அறிவு ஞானம் வரணும்னா இந்த 6ல் சிரத்தா ஒன்று இருந்தா போதும். சிரத்தா சிரத்தாவான் லபத்தே ஞானம்னால். சிரத்தை உடையவான் ஞானத்தை அடைவான் அப்படிங்கிற. இன்னும் ஒன்று இருக்குது, சமாதானம். சமாதானம்னா என்ன? அனுபவிச்சு சமாதானம் ஆயிடுறதா? அப்படி இல்லை. இப்போ முதல்ல பார்த்தோம்ல, தேவையா தேவையில்லையான்னு. அது மாதிரி சமாதானம்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு மைண்டை பேலன்ஸாக வச்சுக்கிறது. மனசு அந்த பக்கமோ இந்த பக்கம் ஓட வஞ்சனை பண்ணாம இருக்குது. அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இயல்பாகவே மனிதர்களுக்கு என்னன்னா, ஏதாவது வகையில் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறான். தராசிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் தட்டு 2 இருக்கு. முள் எங்க இருக்கு? நடுவில் இருக்கு. இந்த முள் நகர்ற முள், நகராத முள் ஒன்று இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கும் அது? தராசே பார்த்தது இல்லையா? அந்த காலத்து தராசி போய் பிடிச்சு தூக்குவான். இந்த தட்டில் ஒன்று வைப்பான், இந்த தட்டில் ஒன்று வைப்பான். இப்படி நீங்கள் ஜாஸ்தி வந்தீங்கன்னா முள் இப்படி வந்துடும், அந்த பக்கம் ஜாஸ்தி வந்து முள் அப்படி போயிடும். முள் எங்கே நிற்கணும்? அங்கே நிற்கணும். அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு முள் இருக்கும், அது ஆடாது அசையாது நேராக இருக்கும். இப்போ தராசு பிடிக்கிறது என்னது? இந்த முள் அங்கேயும் போக விடாம அந்த மேலே இருக்கிற முழுக்கு நேராக நிற்கணும். அப்போ இடம் கரெக்டாக இருக்கு. 2 கிலோ போட்டுக்கான், 2 கிலோ கத்திரிக்காய் இருக்கு. ஓகே, நம்ம 2 கிலோ கத்திரிக்காய் கொடுப்பா அப்படின்னு கேட்குறோம். அவன் தராசில் கத்திரிக்காய் போட்டு இந்த பக்கம் 2 கிலோ வச்சுட்டு இப்படி தூக்கி பார்ப்பான். இவன் பார்த்துட்டு, என்ன இப்படி நிறுத்துற, ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்து போடு. அப்போ கத்திரிக்காய் பக்கம் எப்போவுமே இப்படி இருக்கணும். அப்புறம் அவன் வாங்குறான். 2 கிலோவுக்கு மேலே 2 கத்திரிக்காய் இருக்கணும்னு வாங்குறவன் நினைக்கிறான். விற்கிறவன் என்ன நினைப்பான்? எப்படியாவது ஒவ்வொரு கிலோவுக்கும் ஒரு 2 கத்திரிக்காய் குறைச்சிட்டே போனோம்னா அதுல 1 கிலோ ஆயிடும்ல. அவங்க காட்டுவான், இந்த கரெக்டா இருக்குன்னு. அவங்க இப்படி பிடிச்சிருப்பாங்க, இப்படிதான் இருக்கும், ஆனா இப்படி இருக்கிற மாதிரி காட்டுவான். அது அவனுடைய எண்ணம் இல்லையா? ஒரு நல்ல படம் ஒன்று வரைஞ்சி பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்கான் விற்கிறதுக்கு. விற்கிறவன் உட்காந்துருக்கான், எல்லாம் படம் பார்த்துட்டே இருக்கான். இந்த படம் எவ்வளோங்க அப்படின்னா அவன் ஒரு ரேட்டை சொல்கிறான். இதோட கம்மி தர மாட்டீங்களா அப்படின்னு. இவ்வளோதாங்க, இதோட கம்மி வராதுங்க, வேணும்னா 2 ரூபா குறைச்சிக்குங்க, லாபமே அவ்வளோதாங்க வருது அப்படின்னு. இல்லை இன்னும் கொஞ்சம் குறைச்சி தந்தா தா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு போயிடும். படத்தை பார்த்துட்டே போனான் பாரு, அவன் படத்தை ஒழுங்கா பார்த்தானா, ரசிச்சானா? முடியாது ரசிக்க. ஏன்? அதை வாங்குறவன்
வாங்குறதுனால படத்தை ஒழுங்காக ரசிக்க முடியாது. எவ்வளவு காசு கம்மியாக வாங்கலாம்னு நினைப்பான். விற்கிறவன் அழகான படத்தை வச்சிருந்தவங்க அவன் ரசிக்க மாட்டான். எப்படா இந்த படம் விற்கும், எப்படா இந்த படம் விற்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் காசு ஜாஸ்தி பண்ண பார்க்கலாம். எவன் உண்மையில படத்தை நல்லா ரசிப்பான்? எவன் வாங்குறதுக்காக போகலையோ, படம் பார்க்கறதுக்காக போறானோ அவன் சூப்பராக ரசிச்சுட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு 2 பேரம் பேசுற வேலையே கிடையாது. அதுதான் சாட்சி நிலையில இருந்து பார்க்கறது உலகத்தை. எதையுமே தனியா நின்று பாருங்க, உங்களுக்கு அது ஏற்படக்கூடிய லாப நஷ்டம், சந்தோஷம், துக்கம் எதுவும் தாக்காது. அதுதான் இங்க சொன்னார். இந்த 6 கடைபிடிச்சு பழகணும். நித்திய அனித்திய வஸ்து விவேகம், இகயோக பரபோக விராகம், சமாதி சட்க சம்பத்து. இன்னும் ஒன்று இருக்குது முக்கியமானது, முமுட்சுத்துவம் அப்படின்ற. முமுட்சுத்துவம்னா என்னது? ஆர்வம். முமுட்சு அப்படின்னா விடுதலை அடையிறதுக்கு ஆசைப்படுறவன். எவ்வளவு ஆசைப்படுற? கொஞ்சம் ஆசைப்படுறேன் அப்படின்னா அடைய மாட்டேன். அது தான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேணான்ற மாதிரி இருக்கணும். அவன் தான் முமுட்சு. விடுதலை அடையணும்னு ஒரு துணியெல்லாம் இருக்கணும், ஏங்கி தவிக்கணும், கண்ணில் தண்ணி வரணும். எது கிடைச்சாலும் வேண்டாம், முதல்ல எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லணும். இந்த அளவுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும்னு. எந்த அளவுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும் அப்படின்னா, காட்டப்பா உண்மையிலேயே அப்படின்னு ஒரு குரு காட்டினார். இங்கே வா, உனக்கு முமுட்சுத்துவம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு கூட்டி போய் தண்ணியில் முற்றி அமுச்சு பிடிச்சிட்டார். அவன் திமிர்றான் மேலே வர்றதுக்கு. எத்தனையோ ஆசை இருக்கும், வாடுறதுக்கு எண்ணம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு எண்ணம் இருக்கும், அதெல்லாம் விட்டு போட்டு இப்போ முச்சி இருக்கான். அவனுக்கு இப்போ என்ன எண்ணிட்டு இருப்பான்? மேலே மூச்சு விடணும், அதுதான் முன்னால் நிற்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் தாங்க மாட்டான்னு தெரிஞ்சு மேலே விட்டாரு. சாமி, ஆண்டவனை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்க என்ன இப்படி முக்கி விட்டீங்க, சாவடிக்க மாதிரி அப்படின்னா. நீ உள்ள இருக்கிறப்ப என்ன நினைச்சேன்னா, அப்பா வெளியில மூச்சு விட்டா போதும்னு நினைச்சேன். அது மாதிரி அப்பா ஆண்டவனை பார்த்தா போதும், வேற எதுவும் வேணாம்னு நீ நினைக்கணும். அதான்டா முமுட்சுத்துவம். அப்படி நினைக்கிறியா அப்படின்னா இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? இது வாங்கணும், அது வாங்கணும், இந்த ஆசை தீர்மானம் பண்ணணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும்னு எடுத்து அதுல இன்னொரு ஆசையும் இருக்கு, ஆண்டவனை பார்க்கணுன்ற ஆசையும் இருக்கு. லிஸ்ட் போடுறான்னா 44வது லிஸ்ட்ல நம்பர் போட்டு ஆண்டவனை பார்க்கணும்னு எழுதுவோம். எங்க எழுதணும் ஆண்டவனை பார்க்கணும்? யாரு எழுதுவா? ஆண்டவனை பார்க்கணும் ஒண்ணுன்னு போட்டு எழுதிட்டா மற்றது இத்தனை வேணாலும் போடுங்க, அதையும் செய்ய முடியாது. அதை பார்த்த பிறகுதான் செய்யணும். ஆமா, அப்ப நம்பரே போடக்கூடாது. ஒண்ணு ஆண்டவனை பார்த்தது அப்படின்னா அதெல்லாம் முதல்ல செய்யணும். முதலில் ஆண்டவனை தேடு, பிறகு மற்ற வேலை. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் ராமகிருஷ்ணன் பரமஹம்சர். ஆனா நம்ம முதலில் ஆண்டவனை தேடுங்கிறத அப்புறம் பார்ப்போம், முதல்ல இதை பார்ப்போம் அப்படின்னு நம்ம முதல்ல எதோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் வரும் அப்படின்னு அப்ப பார்க்கணும். அதனால இங்க கடைசியில திருக்கு திசை விவேகத்தை சொல்லிட்டு, இதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க பிராதிபாசிகத்தில் இருந்து சிதாபாசனுக்கு வந்து பாதமாத்தியனுக்கு வந்து நீங்க ஐக்கியமாகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சாதன சதுஷ்டயம், சமாதி சர்க்க சம்பத்து, முமுட்சுத்துவம் போன்றதெல்லாம் கடைபிடிக்க, சிரவணம் மனனம் நித்தியாசனம் கடைபிடித்து செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இத அடுத்த வகுப்புக்கு வர்றப்போ 1 to 46 2 பக்கத்துல இன்னும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருவேன். அது ரிட்டர்ன்ல வந்துடும், உங்க கைக்கே வந்துடும். இப்போ நிறைய வச்சிருக்கேன். ஆனா சம்மரைஸ்னா என்ன தெரியுமா? 2 வார்த்தை வந்தாலே உங்களுக்கு புரியணும். எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு பிராதிபாசிகன் அப்படின்னா புரிஞ்சிடணும். பிராதிபாசனுக்கு எது அதிஷ்டானம் அப்படின்னா ஒண்ணு தெரியணும். அப்போ நான் அந்த சுருக்கம் எப்படி இருக்கும்னா, ஜீவர்கள் பாரமாத்திக பிராதிபாசிக சிதாபாசனுடைய அதிஷ்டானம் பற்றி அப்படின்னு தான் சுருக்கமாக இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்படி தான் அந்த சம்மதிச்சு இருக்கும். அடுத்த வகுப்பில் நம்ம அந்த நிறைவு செய்ததை கொண்டு வந்து காட்டுறோம். ஸ்லோகம் சொல்லலாமா? ஓம் சகனா பவது
சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.